வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம தேர்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரில் 1 மார்க்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எஃப் விச் இஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் ஆஃப் பியோட வேல்யூ 7ன்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா எந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த ரெண்டு செட்டோட ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். ஏ டு பி வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 5. இப்போ பியில் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். பைஜெக்டிவ் அப்படின்றது போத் 1 to 1 அண்ட் ஆன் 2 அப்படின்னு தெரியும். 1 to 1னா இங்கே இருக்கிற டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்க்கு நம்மளுக்கு இங்கே டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் தான் இருக்கணும். அதாவது நம்ம இங்கே ஆரோ டயக்ராம் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது. ஏல இருக்கக்கூடிய 2 or more எலிமெண்ட்ஸ்க்கு இங்கே சேம் இமேஜ் வராது. ஸோ இப்போ 5 இங்கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து 5 இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம 1 to 1 கொண்டு வர முடியும். உங்களோட மேப்பிங் வந்து இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இங்கே இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் இங்கே இருக்கிற தேர்ட் எலிமெண்ட்டுக்கு போகலாம். செகண்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகலாம். இது வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகலாம். இது இப்படி போகலாம். ஸோ நம்மளோட மேப்பிங் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பியில் இருக்கிற எலிமெண்ட் வந்து இங்கே மோர் தென் 1 எலிமெண்ட்க்கு இமேஜாக வரக்கூடாது. அதுதான் கண்டிஷன் 1-1க்குள்ளது. ஸோ 1-1 சொல்கிறதுக்கு ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக பியில் அத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம். அந்த கேஸும் 1-1ல் அலோடு தான். ஆனால் ஆன் 2 நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ இதில் நம்ம 7 எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 7 எலிமெண்ட்ஸ் வச்சுருந்தோன்னா இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆன் 2 வராது. ஆனால் நம்ம இங்கே பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்தனால கண்டிப்பாக அது வந்து ஆன் 2வாகவும் இருக்கும். ஸோ இங்கே எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது ப்ரீ இமேஜ் இல்லாமல். இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ரெண்டோட ஆர்டர் ஈக்குவல் ஆயிடுது. ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னாலே அந்த ரெண்டு செட்டோட ஆர்டர் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பியோட ஆர்டர் 7ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் ஏயோட ஆர்டரும் 7 தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டினில் ஏ அண்ட் பி அப்படின்ற செட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்து 1024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ வந்து பியாக இருந்துச்சு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து கியூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து 2^pq அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே ஏ அப்படின்ற செட்டை கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ என் ஆஃப் ஏ வந்து 5. அதில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இதுதான் நம்மளோட பி வேல்யூ. என் ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம க்யூனே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2^5q அப்படின்னு கிடைக்கும். அந்த ரிலேஷன் வந்து எத்தனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க 1024 which is equal to 1024. இப்போ இந்த 1024 நம்ம 2ஓட பவரில் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வந்து 10 டைம்ஸ் வரும். ஸோ 2^10. இப்போ இந்த ரெண்டோட பேஸ் சேமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 5q is equal to 10. இதிலிருந்து q is equal to 10/5 which is equal to 2. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து 2. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டினில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸா ஜாமெட்ரிக் சீக்வன்ஸா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை காமன் ரேஷியோ இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து நம்ம என்ன டைப் ஆஃப் சீக்வன்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். காமன் ரேஷியோ இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3/16, செகண்ட் டேர்ம் வந்து 1/8, தேர்ட் டேர்ம் வந்து 1/12, ஃபோர்த் டேர்ம் வந்து 1/18. இப்போ நம்ம T2 டிவைடட் பை T1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1/8 டிவைடட் பை 3/16 which is equal to 1/8 into 16/3. இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 2/3 அப்படின்னு கிடைக்கும். T4 டிவைடட் பை T3 என்னன்னு பார்ப்போம். 1/18 டிவைடட் பை 1/12 which is equal to 1/18 into 12 which is equal to
ஸோ சேம் 2/3 கிடச்சிட்டு. ஸோ இந்த சீக்வன்ஸில் காமன் ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore r is equal to 2/3. காமன் ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஜாமெட்ரிக் சீக்வன்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டேர்மில் இருந்து நம்ம ஆரை மல்டிப்ளை பண்ணோன்னா இது கிடைக்கும், இதில் ஆரை மல்டிப்ளை பண்ணோன்னா இது கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேர்ம் கூட நம்ம ஆரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு T4 வர தான் கொடுத்துருக்காங்க 1/18 அப்படின்னு. நம்ம T5 வேணும்னா இந்த T4 கூட ஆரை மல்டிப்ளை பண்ணால் போதும், which is equal to 1/18 into 2/3 which is equal to 2/54 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1/27 கிடைக்கும். ஸோ இதான் நம்மளோட நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து x⁴ + 64 இந்த பாலினாமியலை நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா இது கூட என்ன டேர்மை நம்ம இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர்ஸில் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் பார்த்தோன்னா 1, 4, 9, 16, 25 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். நம்ம ஏன் இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் அது கூட திரும்ப அதையே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. அதனால தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ 6 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கூட எதை நம்ம ஆட் பண்ணால் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்மளோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 6க்கு அப்புறம் 9 தான் இருக்குது. ஸோ இது கூட நம்ம 3 ஆட் பண்ணோன்னா 9 ஆயிரும், அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாலினாமியலை இங்கே கொடுத்து கேட்டிருக்காங்க. x⁴ + 64 நம்ம x² + 8² அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ நம்ம இந்த டேர்மை a² அப்படின்னு வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம b² அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து a + b² அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து +2ab அப்படின்ற டேர்ம் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா a + b² is equal to a² + b² + 2ab. ஸோ இந்த டேர்ம் மட்டும் இதில் இருந்துட்டுன்னா நம்ம அதை வந்து a + b² அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் இங்கே வந்து என்னது 2ab is equal to 2 into a² நம்ம வந்து x² நம்ம எடுத்திருக்கோம். அப்போ a வந்து x². ஸோ இங்கே a வந்து x², b² நம்ம வந்து 8² எடுத்திருக்கோம். அப்போ b வந்து 8. ஸோ into 8 which is equal to 16x². ஸோ இந்த டேர்மை நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு x² + 8² + 16x² அப்படின்னு வரும், which is equal to இதை நம்ம வந்து a + b² எழுதிடலாம். ஸோ a வந்து x² + b வந்து 8². அப்போது x² + 8 into x² + 8 is equal to x⁴ + 64 + 16x². ஸோ இந்த பவரை மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த பாலினாமியலை நம்ம 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிட்டு. ஸோ இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிட்டு. ஸோ அப்போது இது கூட நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 5th சம்மில் ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் வந்து p(x) / q(x) ஃபார்மேட்டில் தான் இருக்கும், வேர் திஸ் q(x) is not equal to 0. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் இதுதான் p(x), இது வந்து q(x). ஸோ q(x) is equal to x² - 2x - 8. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து q(x)க்கு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ q(x) is equal to 0 அப்படின்னா x² - 2x - 8 is equal to 0. ஸோ இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதோட ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ப்ராடக்ட் பண்ணால் -8 வரணும், சம் பண்ணோன்னா -2 வரணும். ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் வந்து x - 4 x + 2 is equal to 0. This would imply x equal to 4, -2. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ தான், ஆனால் ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இருக்கா -2 இருக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ 2 இருக்குது, -2 இல்லை, ஆனால் 4 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். லீனியர் பாலினாமியலோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க 6th கொஸ்டினில். லீனியர் பாலினாமியல் இன் 1 வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் வந்து
எக்ஸ் மைனஸ் 3 y மைனஸ் 1/2 இது எல்லாமே லீனியர் பாலினாமியல். ஏன் லீனியர் அப்படின்னு சொல்கிறோன்னா இதோட டிகிரி வந்து 1 இருக்குது. 1 வேரியபிள் அப்படின்றனால இங்கே ஒரு வேரியபிளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். இதை வந்து நம்ம x = 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து y = 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஜென்ரலாகவே இப்போ x = எனி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்மளோட கிராஃப் வந்து parallel to y ஆக்சிஸாக இருக்கும். இப்போது c வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே எங்கேயாவது வரும். c நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த சைடில் எங்கேயாவது வரும். அதே மாதிரி இப்போது y = some கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்மளோட கிராஃப் வந்து parallel to x ஆக்சிஸாக இருக்கும். c வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே எங்கேயாவது வரும். c வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே எங்கேயாவது வரும். ஸோ 0வாக இருந்துச்சுன்னா நம்ம x ஆக்சிஸ் தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ லீனியர் பாலினாமியல் இன் 1 வேரியபிள் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்குது. இப்போ லீனியர் பாலினாமியல் இன் 2 வேரியபிள் அப்படின்னா அது வந்து ax + by + c இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். c வந்து எனி கான்ஸ்டன்ட், c வந்து 0வாக கூட இருக்கலாம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம ax = -by அப்படின்னு எழுதலாம். அப்போது y = -ax/b நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒவ்வொரு வேல்யூஸாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு y வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆர்டர்ட் பேர் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ லீனியர் பாலினாமியல் இன் 2 வேரியபிள்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். லீனியர் பாலினாமியல்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் வந்து ax + by + cz + d இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே d வந்து எனி கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு பிளெயின் கிடைக்கும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் பிளெயின் இல்லை. லீனியர் பாலினாமியல் இன் 1 வேரியபிள்னாலும் சரி 2 வேரியபிள்னாலும் சரி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ கிராஃப் ஆஃப் அ லீனியர் பாலினாமியல் இஸ் a straight line. 7th சம்மில் டேஞ்சன்ட் வந்து ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளோட சர்க்கிள், இதோட சென்டர் வந்து O, இதுதான் அதோட ரேடியஸ். ஸோ இதுதான் நம்மளோட டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் வந்து P அப்படின்ற பாயிண்டில் நம்மளோட சர்க்கிளை டச் பண்ணுது. டேஞ்சனோட டெஃபினிஷனே a line that touches a circle. டேஞ்சன்ட் எப்போவுமே சென்டர் வழியாலாம் பாஸ் ஆகாது. ஸோ சென்டர் வராது. C வந்து டேஞ்சன்ட் வந்து ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அட் இன்ஃபினிட்டி அப்படின்ற மீனிங்கில் வரும். இன்ஃபினிட்டியில் அது பெர்பெண்டிகுலராக இருக்காது. அந்த டச் ஆகிற பாயிண்டில் தான் நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் வரும். கார்டு வந்து சர்க்கிளில் இருக்கிற எனி 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் கார்டு. இப்போ நம்மளோட கார்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நம்ம டேஞ்சன்ட்க்கு பேரலாக இருக்குது. இப்படி நம்ம கார்டு வரைஞ்சோன்னா அது அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அது நம்ம வரைகிறத பொறுத்து தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 8th சம்மில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -5, 0. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணோம். செகண்ட் கோஆர்டினேட்டை ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -5 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் -5, 0. செகண்ட் பாயிண்ட் வந்து 0, -5. ஸோ ஒய் ஆக்சிஸில் நம்ம -5 எடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு 0, -5. அப்புறம் 5, 0. ஸோ இதுதான் 5னா இந்த பாயிண்ட் தான் 5, 0. இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிட்டு இதோட ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து 1/2 BH² யூனிட்ஸ். B வந்து பேஸ், H வந்து ஹைட்டு. ஸோ இதுதான் நம்மளோட பேஸ், இதுதான் நம்மளோட ஹைட்டு. ஸோ இந்த லென்த் என்னன்னு பார்க்கணும். இங்கே ஒரு 5 யூனிட்ஸ் வருது, இங்கே ஒரு 5 யூனிட்ஸ் வருது. ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ் ஆயிரும். ஸோ B வந்து 10 யூனிட்ஸ். இங்கே நம்ம சைனெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இங்கே 0, 0 இருக்குது. ஸோ ஹைட் வந்து இங்கேருந்து நம்ம ஒரு 5 யூனிட்ஸ் வரணும். ஸோ H is equal to 5 யூனிட்ஸ். ஸோ ஏரியா is equal to 1/2 into 5 into 10. ஸோ கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 25 கிடைக்கும். ஸோ ஏரியா அப்படின்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 9th சம்மில் ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3x - y = 4, x + y = 8. இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையுமே நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
ஸோ அது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற சொல்யூஷன் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா இங்கே -y இருக்குது, இங்கே +y இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். 3x + x வந்து 4x which is equal to 8 + 4 வந்து 12. So x is equal to 12/4. This would imply x is equal to 3. So x ஓட வேல்யூ கிடச்சிட்டு இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 + y is equal to 8. y is equal to 8 - 3 which is equal to 5. ஸோ நம்மளோட சொல்யூஷன் வந்து 3,5. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். 10th சம்மில் 5x is equal to secant தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. 5/x is equal to tan தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x² - 1/x² வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் secant தீட்டா அண்ட் tan தீட்டா அப்படின்னு வந்திருக்கிறனால நம்ம அதுக்குள்ள ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 + tan² தீட்டா is equal to secant² தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ இதிலிருந்து 1ஓட வேல்யூ வந்து secant² தீட்டா - tan² தீட்டா. ஸோ இப்போ secant² தீட்டா - tan² தீட்டா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ 5x is equal to secant தீட்டா அப்படின்னு கொடுத்தனால secant² தீட்டா வந்து 5x² - tan² தீட்டா வந்து 5/x² which is equal to இது வந்து 25x² - 25/x². இந்த ரெண்டு லைன் 25 காமனாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை காமனாக எடுத்துட்டோம். which is equal to 25 × x² - 1/x². இதோட வேல்யூ நம்மளுக்கு 1 அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே 1 is equal to 25 × x² - 1/x² நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம இந்த டேர்ம் தான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ x² - 1/x² is equal to 1/25. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 11th கொஸ்டினில் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணுவோம். sin 90 - தீட்டாவோட வேல்யூ வந்து cos தீட்டா, cos 90 - தீட்டாவோட வேல்யூ வந்து sin தீட்டா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக cos தீட்டா × sin தீட்டா / tan தீட்டாவை நம்ம வந்து sin தீட்டா / cos தீட்டா அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் cos 90 - தீட்டா வந்து sin தீட்டா × cos தீட்டா / cot தீட்டா வந்து cos தீட்டா / sin தீட்டா. ஏன் அப்படின்னா cot தீட்டாவோட வேல்யூ வந்து 1/tan தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ tan தீட்டாவோட வேல்யூ sin தீட்டா / cos தீட்டான்னு தெரியும். ஸோ 1/sin தீட்டா / cos தீட்டான்னு வரும். ஸோ அதை ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். which is equal to cos தீட்டா sin தீட்டா × இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா cos தீட்டா / sin தீட்டா ப்ளஸ் sin தீட்டா cos தீட்டா. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா sin தீட்டா / cos தீட்டான்னு வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் ஆகிறத. which is equal to cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இதோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 12th கொஸ்டினில் ஒரு கோனோட ஹைட் அண்ட் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் பண்ணி ஸோ இதான் ரேடியஸ் R1 கொடுத்துருக்காங்க. அது இந்த கோனை வந்து இந்த இடத்துல இப்போ கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெண்டு போர்ஷனாக அது பிரியும். ஸோ பாட்டமில் இருக்கிறது தான் ஃப்ரெஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஹைட் வந்து h2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து R2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. h2/h1ஓட ரேஷியோ வந்து 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R2:R1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு 90 டிகிரி அதுதான் எழுதியிருக்கோம். இப்போ இந்த வெர்டெக்ஸ் ஏல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் ஆங்கிள். அதனால் ஆங்கிள் BAE is equal to ஆங்கிள் CAD. ஆனால் அந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரெண்டு ஆங்கிள் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டனால ஏஏ சிமிலாரிட்டி வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்மளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்றனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ ஏபி டிவைடட் பை இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சைடு வந்து ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு பேஸ் பிஇ. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே பேஸ் வந்து சிடி. பிசியோட வேல்யூ நம்மளுக்கு h2 அப்படின்னு தெரியும். ஏசி வந்து h1. அப்போ ஏபியோட வேல்யூ வந்து h1 - h2. ஸோ ஏபி வந்து h1 - h2 டிவைடட் பை
ஏசி வந்து டோட்டல் ஹைட், அது வந்து h1 which is equal to BE. ஸோ இதுதான் BE, அது வந்து ரேடியஸ். ஸோ R2 டிவைடட் பை CD இந்த ரேடியஸ். ஸோ R1. ஸோ இதை வந்து நம்ம h1 டிவைடட் பை h1 மைனஸ் h2 டிவைடட் பை h1 which is equal to R2 டிவைடட் பை R1 எழுதலாம். இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டெப். இதிலேருந்து நம்மளுக்கு h1 பை h1 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் h2 டிவைடட் பை h1 இஸ் ஈக்குவல் டு R2 டிவைடட் பை R1. இதோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க 1/2 அப்படின்னு. ஸோ 1 மைனஸ் 1/2 which is equal to R2 டிவைடட் பை R1. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 2 மைனஸ் 1/2 which is equal to R2 டிவைடட் பை R1. ஸோ 1/2 is equal to R2 டிவைடட் பை R1. Therefore R2 is to R1 is equal to 1 is to 2. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 13th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 10 ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2, அப்புறம் 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ which is equal to இங்கே இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 29. ஸோ 29 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 2 which is equal to 27. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். 14th கொஸ்டினில் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அப்படின்றது கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருந்ததோ அதோட கவுண்ட்டை நம்ம போடுவோம். ஸோ நியூமரேட்டரில் நம்ம அந்த வேல்யூஸை சம் பண்ணியிருப்போம். இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சம் நம்மளுக்கு தெரியும், n into n plus 1/2. ஸோ டினாமினேட்டரில் நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பண்ண வேல்யூ டிவைடட் பை, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு n நம்பர்ஸ் இருக்கும். ஸோ டிவைடட் பை n which is equal to இந்த n நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா n into n plus 1/2 into 1/n வரும். ஸோ n கேன்சல் ஆயிரும் which is equal to n plus 1/2. ஸோ ஆவரேஜோட வேல்யூ வந்து n plus 1/2. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர்.